உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, கும்பராசி அன்பர்களுக்கு குரு பகவானது பெயர்ச்சி எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கும்பராசி அன்பர்களே, கோபுர கலசம் சொல்லலாம். கும்பம் எப்போவுமே ஒரு சில விஷயங்கள் மற்றவங்க தெரியாதது கூட தெரியணுன்ற மாதிரி பேசுவாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் அதை பேச மாட்டீங்க, எதையும் வெளிப்படுத்திக்க மாட்டீங்க, தான் உங்களை பற்றி சொல்லி பெருமையை அடையணும்னு நினைக்க மாட்டீங்க, மற்றவங்க உங்களுடைய பெருமையை பேச வைக்கணும்னு நினைப்பீங்க. எதுலேயுமே ஒரு போல்ட்னஸ் இருக்கும். ஒன்று நினச்சிங்கன்னா முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சால்வ் பண்ணக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. காரணம் என்னென்னா, உங்கள் நட்சத்திரங்களுக்கு அவ்வளோ பவர். இந்த கும்பராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையில் எப்போவுமே எப்படி வேணாலும் வாழ்கிறத வாழ்க்கையில் இப்படி வாழ்கிறது தான் வாழ்க்கை நினச்சி வாழக்கூடியவங்க நீங்கள். அப்பேற்பட்ட உங்களுக்கு கடந்த விரையச்சனையும் குரு பகவானது பெயர்ச்சிகளும் எதுவுமே உங்களுக்கு மேன்மை அளிக்கலை. கடந்த காலகட்டங்களில் 3ஆம் வீட்டில் இருந்த குரு பகவானால் முழுமையான பலன் கிடைக்கல. இப்போவும் 4ஆம் இடத்திற்கு தான் வந்திருக்கிறார். அப்போது 4ஆம் இடம் அவ்வளோ சிறந்த யோகமானால் குரு நின்ற இடத்தை விட பார்க்கிற இடத்திற்கு பவர் அதிகம் சொல்லலாம். ஏன்னா நின்ற குரு அந்தணன் தனித்து நின்றால் நின்ற இடம் பாழ் அப்படின்றத சொல்லுவாங்க. அந்த அமைப்பு இயற்கையினுடைய நிதியில் இருக்குது. ஆனாலும் இந்த அமைப்பு உங்களுக்கு எப்படி சாத்தியமாகும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் குரு பகவான். இவர் மேஷத்தில் கடந்த காலகட்டங்களில் இருந்தார். இப்போது 2024 வருடம் மே மாதம் 1ஆம் தேதி மேஷத்திலிருந்து காலப்புருஷனுக்கு 2ஆம் தனஸ்தானமாகப்பட்ட ரிஷபத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். அப்போது தனஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறார், லாபஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறார். ஓகே, அப்போது 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானது பார்வை எங்கே விழுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களது அஷ்டமஸ்தானத்தில் விழுது. அஷ்டமஸ்தானன்றது 8ஆம் வீடு. அடுத்தது அவருடைய பார்வை எங்கே விழுதுன்னா உங்களுடைய 10ஆம் வீட்டில் விழுது. 10ஆம் வீடுன்றது உங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட இடம். அடுத்தது எங்கே விழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் 12ஆம் வீட்டில் விழுது. அப்போது 12ஆம் ஸ்தானமாகப்பட்ட வீட்டில் குரு பகவானது பார்வை விழும் பொழுது உங்களது வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத மேன்மைகள் உங்களுக்கு இந்த பார்வையால் கிடைக்க போகுது. அப்போது அந்த பார்வையினுடைய அமைப்பில் கடந்த காலகட்டங்களில் இருந்த நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன உளைச்சல் தான். ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. பிரச்சனை வரலாம், வாழ்க்கையே பிரச்சனையாக மாறிடக்கூடாதுன்ட்டு சொல்கிறதுக்கு நீங்கள் உதாரணம் சொல்லலாம். ஒரு மனுஷன் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறத விட ஒவ்வொன்றும் பிரச்சனை ஒன்று முடித்தா ஒன்று இப்படியே வந்துட்டீங்க. இந்த மாதிரி பல்வேறு விதமான மன உளைச்சலுக்கு ஆளாகி பல பேர் தன் வாழ்க்கை தன் குடும்பத்தை சார்ந்தவங்களை இழந்தவங்க சிலர், இழந்து தவிச்சவங்க சிலர், இன்னும் சிலர் ஏன் வாழ்கிறோம், இதுக்கு மேலே நம்ம வாழ்ந்து என்னத்தை செய்ய போகிறோன்ற அளவுக்கு அவமானங்களையும் பாதிப்புகளையும் சந்தித்து மீண்டு வர முடியாத அளவுக்கு பலவிதமான சுமைகளை சுமந்து நிற்கக்கூடிய சூழலுக்கு ஆளாயிட்டீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் கடந்த காலகட்டங்களில் இருந்த ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சிகளும் அதையும் தாண்டி உங்களுக்கு இருந்த சனி பகவானதுடைய தாக்கமும் தான். அது எல்லாத்தையும் தாண்டி இப்போ குரு பகவான் 4ஆம் இடத்திற்கு வந்ததுனால ஏதாவது ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கவலைகள் வேண்டாம், கண்டிப்பாக இருக்குது. அவரது பார்வை ஒரு மனுஷனுக்கு முதுகெலும்பே தொழில்னு சொல்லலாம். அந்த தொழில் ஸ்தானம் வேலை சார்ந்த இடம் பலம் அடைஞ்சாலே எதையும் ஃபேஸ் பண்ணலாம், எப்பேற்பட்ட விஷயத்தையும் டீல் பண்ணலான்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு குரு பார்வை டைரக்டாக 7ஆம் பார்வையாக உங்களது விருச்சிகத்தில் விழக்கூடிய இந்த அமைப்பு உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம், ஒரு பாக்கியம். அப்போது உங்கள் முயற்சிகளால் நீங்கள் பெரிய லெவலில் சாதிக்க போகிறீங்க. உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைய போகுது. அது வேலையிலையும் சரி, தொழிலையும் சரி. தொழிலில் பல்வேறு விதமான மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. உங்களோட இருந்தவங்க உங்களை பகடக்காயாக பயன்படுத்தி அவங்க தேவைகளை பூர்த்தி பண்ண உங்களை பலியாடாக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே கடந்த காலகட்டங்களில் உருவாயிடுச்சு. அதோடு நின்று இருந்தால் பரவாயில்லையே, நீங்கள் நல்லா இருக்கும்போது உங்களுக்கு வேண்டியவங்கன்ட்டு
மற்றவங்க யோசித்தது எல்லாமே நீங்கள் யோசிக்காமல் இறங்கி அவங்கள கை கொடுத்து தூக்கி விட்டு நல்ல இலக்குக்கு கொண்டு போனீங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா இன்றைக்கி நீங்கள் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி பல்வேறு விதமான துன்பங்களுக்கு ஆளாகி தொழிலில் நஷ்டங்கள் அடைஞ்சி அந்த நஷ்டங்களுக்காக எங்கெங்கெல்லாம் வாங்கக்கூடாதோ அங்கெல்லாம் வாங்கி இன்றைக்கி கடனாளியாகி வாங்கினவங்களுக்கு நியாய தர்மமாக இருக்கணுன்றதுக்காக கேட்காத இடத்துல கேட்டு வாங்காத இடத்துல வாங்கி வட்டிக்கு பணம் வட்டி வாங்கி வட்டி கட்டி இன்றைக்கி உங்களுடைய அந்த நாணய நம்பிக்கையை காப்பாற்றினீங்க, நேர்மையாக இருந்தீங்க. அப்பேற்பட்ட நிலையும் கடந்து வந்த உங்களுக்கு இப்போ நெருக்கடிகளுக்கு அதிகமாக ஏதோ ஒரு பதட்டமும் பயமும் குழப்பமும் உருவாக அதையும் தாண்டி நீங்கள் உதவி செய்தவங்க யாருமே இன்னைக்கு உங்களுக்கு உதவ முன் வரலை. ஆக மொத்தத்தில் இங்கே நல்லது செய்தும் பாவின்ற பட்டத்தை கட்டிக்கிட்டு நிற்கிறீங்க. நேர்மையாக இருந்தும் 10 முறை கரெக்டாக நடந்து ஒரு முறை தவறும் பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு எதிரில் பேச யோசிக்கக்கூடியவங்க கூட உங்களை ஒரு கேள்வி கேட்கக்கூடிய நிலை உருவாயிடுச்சு. ஆக மொத்தத்தில் இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற மன அழுத்தமும் மன உளைச்சலும் உங்களுக்குள்ள உருவாகி சாதிச்சு காட்டணும். வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பு கிடைச்சால் போதும், மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்துடலாம். உங்களை மாதிரி வாழ்ந்தவங்களும் இல்லை, இன்றைக்கி உங்களை மாதிரியான நிலையில் இருக்கிறவங்க இல்லைன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்தித்து நிற்கிறீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு இந்த குரு பார்வை 10ஆம் இடத்துல விழுது. இந்த 10ஆம் இடத்துல குரு பார்வை மட்டும் விழலை, சனி பகவானது பார்வையும் விழுது. அப்போது அந்த 10ஆம் இடம் உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்குது. மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில் அஷ்டமத்தில் குரு பார்வை விழுந்தால் இருக்கிற கஷ்டமெல்லாம் நீங்கும்னு சொல்லுவோம், வறுமை நீங்கும்னு சொல்லுவோம். சில தண்டனைகள் வாழ்க்கையில் தண்டனைன்றது ஒருத்தர் பிரிஞ்சு வாழ்கிறது தண்டனை தான், சிறையில் இருக்கிறது தண்டனை தான். அதே நேரத்தில் ஒருத்தருடைய வாழ்க்கையில் கடனாளியாக மாறி மற்றவங்க கிட்ட கேள்வி வாங்கக்கூடிய நிலைகள் ஆகக்கூடியதும் தண்டனை தான். ஏன் தன் வேலையை கரெக்டாக முடிக்காமல் மன வருத்தத்துக்கு ஆளாகி மன அழுத்தத்துக்கு ஆளாகி நிற்கக்கூடியதும் தண்டனை தான். அப்போது அந்த மாதிரியான ஒரு மன ரீதியில் பாதிக்கப்படக்கூடிய நிலையை உண்டாக்கக்கூடிய அந்த அஷ்டம ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்த குரு பார்வை விழும் பொழுது இது எல்லாத்தையும் சரி செய்திருவீங்க. மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்குறீங்க, தொழிலில் டாப் லெவலுக்கு போக போகிறீங்க, உங்கள் துரோகிகளுக்கு எதிரில் நீங்கள் வாழ்ந்து காட்ட போகிறீங்க, மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது மட்டுமல்ல, உங்களது வாழ்க்கையில் வேலையில் இருந்த நெருக்கடிகளை சரி செய்ய போகிறீங்க. உங்கள் தொழில் வேலை சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய அந்த ப்ரமோஷன் சார்ந்த அமைப்புகளை அடைய போகிறீங்க. இந்த தருணத்தில் இது எல்லாமே கிடைக்க போகுது. அது மட்டுமல்ல, வேலை சார்ந்த இடத்த குரு பகவானது பார்வை டைரக்டாக விழுறதுனால வேலையில் இதுவரைக்கும் இல்லாத தனம் செல்வம் செல்வாக்கு, ஏன்னா தனஸ்தானாதிபதி இல்லையா, லாபஸ்தானாதிபதி இல்லையா, அந்த வேலையில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு லாபத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. இதுவரைக்கும் இல்லாத ஒரு தனம் செல்வம் செல்வாக்கை நீங்கள் அடைய போகிறீங்க. குறிப்பாக சொல்லணும்னா குடும்பத்திற்குண்டான தேவைகள், ஏன்னா குடும்பஸ்தானாதிபதியும் அந்த குரு பகவான் தான். உங்களுக்கு அந்த குடும்பஸ்தானத்துக்கு சம்பந்தப்பட்ட தேவைகளை பூர்த்தி பண்ண போறீங்க. ஒரு அருமையான மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்க போறீங்க, உருவாக்க போறீங்க. இதுவரைக்கும் குடும்பத்துக்காக ஒரு நாள் ஒதுக்க முடியாம கூட உழைப்புன்னு பாடுபட்டீங்க, கஷ்டப்பட்டீங்க. மீறி என்னைக்காவது ஒரு நாள் ஒதுக்கி ஒரு நாள் நாம ஃப்ரீயா இருக்கலாம், எங்கேயாவது போயிட்டு வரலாம்னு நினைச்சா அன்னைக்கு தான் இன்னுமே பண ரீதியிலையோ தொழில் ரீதியிலையோ வேலை சார்ந்த ரீதியிலையோ ஏதோ ஒரு இடைஞ்சல்கள் வரும். எதுக்குமே வழி இல்லாமல் போகும். இதுவே குடும்பத்தில் தேவையில்லாத மனக்கசப்புகளை உண்டாக்கி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத சூழலை உண்டாக்கி இருக்கும். அந்த நிலை மாறி இந்த வருடம் உங்களுக்கு ஒரு அருமையான இந்த குருவால் ஒரு மேனேஜ்மெண்ட்டுகள் உண்டாக்கும். குடும்பத்தை சந்தோஷப்படுத்துவீங்க, அவங்களுக்கு உண்டான நேரத்தை ஒதுக்குவீங்க, தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க, வருமான ரீதியிலையும் நிம்மதி அடைய போகிறீங்க. இத்தனை நாளாக உடல் ரீதியில் இருந்த பாதிப்புகள் உபாதைகள் என்ன செஞ்சாலும் நீங்களே என்ற வருத்தத்தில் இருக்க அந்த உங்களுக்கு அதை சார்ந்த உபாதைகள் நீங்க போகுது, உடல் ஆரோக்கியம் சரியாக போகுது, அதுலேயும் மாற்றம் இல்லை. மேற்கொண்டு உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா அரசியல் துறையில் இருக்கிறவங்க ஒரு அங்கீகாரத்தை உண்டாக்க போகிறீங்க, அருமையான வாய்ப்பை உருவாக்க போகிறீங்க. குறிப்பாக சொல்லணும்னா கலைத்துறை உங்களுக்கு சினிஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ரொம்ப நான் நெருக்கடிகளுக்கு ஆளாயிட்டேன், எல்லாத்தையும் எடுத்து போட்டு என்னுடைய வாழ்க்கையே முடிகிற அளவுக்கு சூழ்நிலைக்கு உண்டாயிடுச்சு, அந்த நிலைக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு திடீர் மாற்றங்கள் உண்டாக்க போகுது, திடீர் அதிர்ஷ்டம் கொடுக்க போகுது. அதில் மாற்றமில்லை. கலைத்துறையில் ஒரு அருமையான மேன்மைகளை உண்டாக்க போகிறீங்க, உருவாக்க போகிறீங்க. குறிப்பாக வெளிநாடு போகிறவங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பார்வையால் அருமையான மேன்மைகள் உண்டாக்க போகுது. வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு கடந்த காலகட்டங்களில் தடப்பட்டது இந்த காலகட்டங்களில் கைகூடி வரும்.
அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா உங்களது வாழ்க்கையில் குறிப்பாக வெளிநாட்டில் இருந்து சில இழப்புகளையும் மன உளைச்சல்களையும் தொழில் சார்ந்த பாதிப்புகளையும் குறிப்பாக வேலையில் நடந்த சிக்கல் கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே பிளாக் ஆகி நின்னது. அந்த பிளாக்கை உடைச்சி மீண்டும் நீங்கள் ஒரு நல்ல அமைப்பு உருவாக்க போகிறீங்க. அதில் மாற்றமில்லை. மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச இந்த காலம் ஒரு வரம். திருமண மேன்மைகளில் தடைப்பட்டு நின்னது எல்லாத்தையும் சரி செய்து மீண்டும் திருமண வாய்ப்புகள் அடைய போகிறீங்க. ஏற்கனவே திருமணத்திற்குண்டான முயற்சிகள் எடுத்து நெருங்கி வந்து கடைசி நேரத்தில் திருமணம் நின்று போச்சிங்கன்னு நினச்சவங்க மீண்டும் அந்த மன அழுத்தத்தில் இருந்து மீண்டும் வெளியில் வந்து திருமண வாய்ப்பை அமைக்க போகிறீங்க. அந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏற்கனவே எனக்கு திருமணமாகி டைவர்ஸ் ஆகிடுச்சிங்க, மறுமணத்திற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. மூவ் பண்ணுங்க. ஏன்னா 12ஆம் இடத்தில் விழக்கூடிய குரு பார்வையில் சுப செலவுகள் உங்களுக்கு நடக்கும். இன்னும் சிலருக்கு வீடு மண்மனை பூமி சார்ந்த அமைப்புகள் அமையும். அதுவும் சுப செலவு தான். அடுத்தது பார்த்திங்கன்னா புத்திரபாகியம் இல்லையேன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு கவலைகள் வேண்டாம். புத்திரபாகியம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். முயற்சிகளை பலப்படுத்துங்க. குறிப்பாக சொல்லணும்னா கும்பராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்தில் நிற்கக்கூடிய குருவால் குரு நின்ற இடத்தை கெடுப்பான்னு சொல்லுவாங்க. அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தை ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபுல் செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது தாய் வழி உறவு முறை ரீதியை கொஞ்சம் பார்த்து மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள். அந்த உறவு முறையில் ஏதாவது சலிப்பு சங்கடங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் தாண்டி தாயினுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கிறது நல்லது. குறிப்பாக ஒரு அக்ரிமெண்ட் போடுறதோ ஏதாவது பூமி வாங்குறதா இருந்தால் அந்த டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக பார்த்துக்குங்க. அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வண்டி வாகனங்களில் போகும் பொழுது எச்சரிக்கையாக இருக்கணும். ரொம்ப எச்சரிக்கையுடன் போகிறது வர்றது ரொம்ப நல்லது. அடுத்தது உங்களது வாழ்க்கையில் மற்றவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறதோ நான் ஆச்சேன்னு சொல்கிறதோ இருக்கக்கூடாது. அது உங்களுக்கு தர்ம சங்கடங்களை உண்டாக்கிடும். அதுவே உங்களுக்கு மன உளைச்சலை உருவாக்கிடும். இதில் நீங்கள் கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணிங்கன்னா போதும். அகலக்கால் வச்சு எதுலேயும் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். இருக்கிறத அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முயற்சி பண்ணுங்க. மேற்கொண்டு கும்பராசி அன்பர்களுக்கு தான் பெற்ற பிள்ளைகளுடைய கல்வி ஆரோக்கியம் ரெண்டுமே கைக்கூடி வரும் இந்த தருணத்தில். அதையும் தாண்டி பெற்ற பிள்ளைகள் தன் பேச்சை கேட்காம அவங்க ஒரு முடிவெடுத்து தன் பேச்சை மீறி செயல்படக்கூடிய நிலை உருவாயிருக்கின்ற வருத்தம் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக அந்த வருத்தம் இந்த தருணத்தில் சரியாகக்கூடிய காலமாக உங்களுக்கு அமையும். பெற்ற பிள்ளைகளுக்காக பார்த்து செய்த திருமணம் அது இன்னைக்கு தேவையில்லாத மனக்கசப்புகளை உண்டாக்கிடுச்சுன்ற மனநிலையும், அது மட்டும் இல்லாமல் தொழில் சார்ந்த சிரமங்களையும் நஷ்டங்களையும் சந்தித்த உங்களுக்கு கண்டிப்பாக அதை சார்ந்த பாதிப்புகள் நீங்கி ஒரு நல்ல இலக்கை அடைய போகிறீங்க. மேற்கொண்டு விவசாய துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும். குறிப்பாக சொல்லணும்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச வரம் ஒரு பாக்கியமாக இருக்கும். முயற்சிகளை பலப்படுத்துங்க. 100% சக்ஸஸ் அடைய போகிறீங்க. ஆக கும்பராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு கும்ப ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கும்ப ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த கும்ப ராசி அன்பர்கள். இந்த கும்ப ராசிக்கு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 4ஆம் இடமான ரிஷப ராசிக்கு வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி 2024 அன்று பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சியாகப்பட்டது அடுத்த வருடம், அதாவது 2025 மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து உங்களுக்கான யோக பலனை கொடுக்க போகிறாரு. முதல்ல குரு பகவான் எதனால் யோக பலனை கொடுக்காரு, ஏன் இந்த சுப நிகழ்ச்சிகள் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, குரு இயற்கையாகவே ஒரு சுப கிரகம். அந்த சுப கிரகம் என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு ராசிக்கும் மாறும்போது ஒவ்வொரு சில ராசிகளுக்கு நல்ல பலனை கொடுக்குது. அதே மாதிரி நல்ல பலன் சொல்லும்போது உங்களுக்கு மனதுக்கு பிடித்த சம்பவங்கள், சூழ்நிலைகள், பண வரவுகள், சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் தான். அது மட்டும் இல்லாமல் குரு அப்படின்னாவே தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். தனம் அப்படின்னா பணம் பொருள் சேர்க்கை. அப்போ பணம் பொருள் சேர்க்கையை அதிகமாக ஒரு குரு பயிற்சி பலன்கள் மூலமாக கிடைக்கிது. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி பற்றி ரொம்ப விமர்சையாக சொல்லிகிட்டே வரோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த குரு பகவான் கும்ப ராசிக்கு 4ஆம் இடத்துல பயிற்சிக்கிறார். அப்போ அந்த 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகணும்னு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வருஷம் சுகபோக வாழ்க்கை வாழ்வதற்கான வருடமாக
இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. என்ன சார் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் சார், ரொம்ப கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, வேலை இல்லை, தொழிலில் பெருசாக ஒன்றும் நடக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக இருக்குது. ஏன்னா நிறைய கும்பராசி என்பவர்கள் அந்த 7.5 சனி காலகட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அந்த பாதிப்பு எப்படி இருக்குன்னா, தொழிலில் பார்த்திங்கன்னா தொழிலில் பெரிய முன்னேற்றம் இல்லை, என்னுடைய கடன் அளவு தான் குறைஞ்சிருக்கே தவிர பெரிய லெவலில் சேல்ஸ் இல்லை, வருமானம் இல்லை, அதேமாதிரி நான் நினச்ச சில விஷயங்கள்லாம் நடக்கலை அப்படின்ற ஒரு வருத்தத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம், அதனால தான் சுகபோக வாழ்க்கையை வாழ போகிறீங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா சில பேருக்கு தூக்கம் கூட சரியாக இருந்திருக்காது, சில பேருக்கு பார்த்திங்கன்னா நிம்மதியான ஒரு செயலை செய்யவே முடியாமல் ஏதாவது ஒரு தடங்கல்கள் பிரச்சனைகள், அதுவும் தொழில் பண்ணவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பாதிப்புகளை கடந்த காலகட்டத்தில் அனுபவிச்சிட்டிங்க. கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்புகளை, கடன் தொந்தரவு, சண்டை சச்சரவு, தேவையில்லாத பிரச்சனை, எதை எடுத்தாலும் ஒரு பஞ்சாயத்து, உடல்நிலை பாதிப்புகள், இது மாதிரி நிறைய விதமான உங்களுக்கு எந்த அளவுக்கு செலவைலாம் ஏற்படுத்தணுமோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கடந்த காலகட்டத்தில் இருந்திருக்கீங்க. ஆனால் அந்த குருவுடைய பயிற்சி வந்தோன்னா முதல்ல உடல்நிலை பாதிப்புகள் சரியாகும். அதே போல் உங்களுக்கு வர வேண்டிய இடத்துல பணம் வரும், தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்கும். இப்போ இதெல்லாம் இருக்கும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான கடன் தொகையை அளவை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி பலன்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. தொழிலில் நீங்கள் நினச்ச விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்குது. ஏன்னா குருவுடைய பார்வை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல விழுது, அதே மாதிரி 10ஆம் இடத்துல விழுது, 12ஆம் இடத்துல விழுது. அப்போ இந்த 8ஆம் இடம் சொல்லக்கூடியது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. அப்போ திடீர் அதிர்ஷ்டம்னா என்ன சார், லாட்ரி விழுந்துருமா, ஏதாவது எனக்கு பணம் எங்கேயாவது புதையல் கிடச்சிருமான்னு கேட்டால் அந்த மாதிரி கிடையாது. நீண்ட நாளாக வராத பணம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு திடீர்னு ஒரு பிஸ்னஸ் ஒரு வாய்ப்பு, ஏதாவது ஒரு மூலயமா ஒரு ஆர்டர் மூலயமாக, ஒரு புதுசாக ஒரு தொழில் மூலமாக வருவதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக இந்த வருஷம் இருக்க போகுது. அதே நேரத்தில் உடல் பாதிப்புகளையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா இந்த 8ஆம் இடத்து பார்வை உடல் நல கோளாறையும் ஏற்படுத்துன்றதில் அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. அதில் உடல்நிலை பாதிப்பிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணம் வருமானு கேட்டால் கண்டிப்பாக பணம் வரும். திடீர் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அது நடக்கவே நடக்காது அப்படின்னு நினச்சிருந்துருப்பீங்க. திடீர்னு ஃபோன் பண்ணி உங்களுக்கு, இல்லை நீங்கள் ஒரு நாள் ஒரு கொட்டேஷன் கொடுத்துருந்தீங்க, இதெல்லாம் சப்ளை பண்ணுங்கள், நீங்கள் சொன்ன ரேட்டுக்கே ஓகே அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இது மாதிரி ஏதாவது ஒரு வகையில் வாய்ப்புகள் வாய்ப்பு வர்றது மூலமாக, அதன் மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் இருக்கக்கூடிய வருஷமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதே மாதிரி தொழிலில் ஏற்பட்ட போட்டியின் காரணமாக நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் கம்மியாக இருக்கும். அந்த போட்டிகள்லாம் விலகி உங்களுடைய தரம் தெரிஞ்சு மற்றவங்கக்கிட்ட அணுகி அவங்க உங்கள் மூலயமாக பயன்பெற்று நீங்களும் அவங்களுக்கு நல்ல ரேட்டில் கொடுத்து தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதே போல் வேலையில் இருந்தவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வேலையில் ஏன்டா காலையில் வேலைக்கு போகிறோம், அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியை வேலையை செய்கிற இடத்துல உங்களுடைய மேல் அதிகாரி மூலமாக, உங்களுடைய ஓனர் மூலமாக, அதே மாதிரி உங்களுடைய கீழே வேலை செய்கிறவங்க கூட என் கூட சேர்ந்து ஒழுங்காக இருக்க மாட்டுறாங்க, அதனாலே நான் நிறைய இடத்துல அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், என்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா சில நேரம் செஞ்சு முடிக்க முடியல, அப்போ கேட்கதானே செய்வாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே இருக்கும், வெளில சொல்ல மாட்டீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அந்த மாதிரி உணர்வு இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலையின் மூலமாக, உங்களுடைய தொழிலின் மூலமாக, நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு பதவிகள் கிடைக்கும், பட்டங்கள் கிடைக்கும், அதே போல் சம்பள உயர்வு கிடைக்கும். உங்களை யாரெல்லாம் நீங்கள் ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்கிறாங்களோ அவங்களே வந்து பரவாயில்ல இந்த வருஷம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, உங்களால் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி உங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு வருஷமாக இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அதே போல் நிறைய கும்பராசி என்பர்களுக்கு அரசாங்க வேலை வாங்கிடணும் அப்படின்னு நிறைய பேர் முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதுக்காக சில பேர் வேலையெல்லாம் விட்டுட்டு கல்யாணம்லாம் பண்ணாமல் அரசாங்க வேலை வாங்கிட்டு ட்ரை பண்ணலாம்னு நினச்சி எழுதியிருப்பீங்க. ஆனால் கடந்த 2.5 வருஷத்தில் ஒன்றும் நடந்திருக்காது, பெரிய லெவலில் முன்னேற்றம் இருந்திருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம்லலாம் வெற்றி பெற்று அதன் மூலமாக அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைச்சி அதன் மூலமாக ஒரு மரியாதை கிடைக்கும். ஏன்னா வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய கும்பராசி என்பர்கள் எல்லாம் செஞ்சால் கூட நீங்கள் என்ன கடைசியில் ஒரு எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணுற, எக்ஸாம் எழுதி நீ பாஸ் பண்ணிடுறியா, வேறு ஏதாவது வேலை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க.
நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம எப்படியும் ஜெயிச்சிடலாம், எப்படியும் ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கிக்கலாம்னு நினச்சி முயற்சி பண்ணி சில நேரங்களில் தோல்வி அடையும் மூலமாக வீட்டில் நிறைய தேவையில்லாத கேள்விகளுக்கு ஆளாயிருப்பீங்க, அவமானங்களுக்கு ஆளாயிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு அரசாங்க வேலைவாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் அரசு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பட்டங்கள், பதவிகள், நல்ல இடமாற்றம். உங்களை யாரெல்லாம் உங்களுக்கு ஏதாவது அலிகேஷன், ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது, உங்களுக்கு வந்து தேவையில்லாமல் உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அதில் ஒரு நல்ல முன்னேற்றமான பாதையை கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது. அதே போல் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் நிறைய வீடு, வண்டி, வாகனம் வாங்கிறதுக்கான அற்புதமான வருஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னா கொஞ்சம் செலவுகள் வரும். அந்த செலவை எப்படி மாற்றிக்கணும் அப்படின்னா, ஒரு வண்டி வாங்குவதன் மூலமாக, ஒரு வீடு வாங்குவதன் மூலமாக, உங்களுடைய ஏதாவது நகை வாங்குவதன் மூலமாக உங்களுடைய பொருளாதாரத்தை செலவு வரக்கூடிய வருஷமாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த வருஷம், அதை சுப செலவுகளாக மாற்றிக்கிட்டிங்கன்னா சிறப்பு. பார்த்திங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன் செய்கிற மாதிரி இருக்கும். கடன் வாங்கி எதையும் செய்யாதீங்க. கடன் வராமல் உங்களுடைய செலவுகளை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே இந்த வருஷம் நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக மாறக்கூடிய வருஷமாக இருக்குது. ஏன்னா குருவுடைய பார்வை 12ஆம் இடத்துல விழுறதுனால உங்களுக்கு சுப செலவுகள் வரும். அந்த சுப செலவுகளே என்ன வரும்னா, ஒரு பாயிண்டில் நம்ம கடன் வாங்கி செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதை மட்டும் தவிர்த்துருங்க. கடன் வாங்கி எதையும் செய்யாதீங்க. கடன் வாங்கி செய்யாமல் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த சுப செலவுகள் கூட உங்களுக்கு அடுத்த வருஷம் அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். அது நீங்கள் எந்த செஞ்சாலும் சரி, ஒரு வீடு வாங்கினாலும் சரி, அந்த வீடு வாங்கினீங்கன்னா நல்ல ரேட் ஏறும். ஒரு வண்டி வாங்கினீங்க அப்படின்னா அதில் எந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும், அது அடுத்த வருஷம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதே போல் ஒரு நகை வாங்குறீங்க, எது செஞ்சாலும் சரி, நீங்கள் ஒரு உபயோகமான ஒரு காரியம் செய்வதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய வருஷங்கள் அதுக்கான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய வருஷமாக கண்டிப்பாக இந்த கும்பராசி என்பவர்கள் இருக்கும். அதே போல் நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு வேலை மாற்றம், வேலையில் வெளியூர் வாய்ப்பு, வெளிநாடு வாய்ப்புகள்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேர் கும்பராசி என்பவர்கள் வெளிநாட்டில் இருப்பீங்க. வெளிநாட்டில் இருந்துமே சில பேர் கஷ்டப்பட்டவங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க. கஷ்டப்பட்டு ஐயோ அங்கே வேலை போயிடுச்சு சார், எனக்கு அங்கே வந்து ஆள் குறைப்பு பண்ணிட்டாங்க, இல்லை கம்பெனியை மூடிட்டாங்க, எனக்கு வீசா முடிய போகுது அப்படின்னு இருக்கவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அங்கே வெளிநாட்டிலையும் வாய்ப்புகள் வரும். அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் வரும். அதே போல் நிறைய பேருக்கு வெளிநாட்டிலே பர்மனெண்ட்டாக அங்கேயே தங்குவதற்கான அந்த பிஆர்னு சொல்லுவாங்க, க்ரீன் கார்டு சொல்கிறாங்க, அந்த மாதிரி அப்ளை பண்ணுறீங்க செய்கிறீங்கன்னா அதெல்லாம் கிடைப்பதற்கான ஒரு வருடமாக கண்டிப்பாக குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதே போல் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நீங்கள் இங்கேருந்து வெளிநாடுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்புகள் வரும். அதேமாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஆதரவுகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, ஒரு இம்போர்ட் பண்ணுறீங்க, அந்த துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லாஜிஸ்டிக் ஃபீல்டில் இருக்கீங்க, அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகளை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது. மெயினாக வந்து இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சுப நிகழ்ச்சிகள் சொல்லியிருக்கோம். அப்போ அந்த சுப நிகழ்ச்சிகளில் மிக மிக முக்கியமானது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஏன்னா அந்த கும்பராசி என்பவர்களுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு ஆசை அப்படின்னு சொல்லலாம், அதை பேராசைன்னு கூட சொல்லலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. வரக்கூடிய வரன் வந்து நல்ல வரனாக இருக்கணும். ஒரு பையனை பார்த்தா கூட நல்லா சம்பாதிக்கிற பையனா, நல்லா படித்த பையனா, நல்ல அழகான பையனாக வேணும்னு சொல்லி, அதேமாதிரி பொண்ணு பார்க்குறீங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு எண்ணங்களில் கொஞ்சம் என்ன பண்ணியிருப்பீங்க, நிறைய ஜாதகங்களை தவிர்த்துட்டே வந்திருப்பீங்க. அப்போ அந்த நேரமும் சரியில்லாதனால நிறைய தவிர்க்க வேண்டிய சூழ்நிலைகள், இல்லை நீங்கள் பார்த்து ஓகேன்னு சொன்னீங்கன்னா அவங்க பார்த்து எதுவும் ரிப்ளை பண்ணாமல் இருக்கிறது, இல்லை ஜாதகம் பொருந்தாமல் இருக்குது, இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் கடந்து வந்தனால வாழ்க்கையில் ஏன்டா திருமணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு விரக்தியின் உச்சத்துக்கு போயிருப்பீங்க. அந்த மாதிரி இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் திருமண வாய்ப்புகள் கைகூடும். அதேமாதிரி திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு தீர்றதுக்கான ஒரு வாய்ப்புள்ள வருஷமாக இருக்குது. அதே போல் இந்த வருஷத்தில் பார்த்திங்க அப்படின்னா குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவர்கள் நீங்கள் உங்களுடைய தெய்வ வழிபாடின் மூலமாக, அதேமாதிரி மருத்துவம் மூலமாக நீங்கள் குழந்தை சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலேருந்து வெளில வரலாம். குழந்தை கண்டிப்பாக பிறக்கக்கூடிய வருஷமாக இருக்குது. ஆனால் இந்த வருஷம் நீங்கள் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஏன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் அப்படியே நம்ம சரி நேச்சுரலாக வந்தெல்லாம் சில பேர் முயற்சி பண்ணி சில பேர் தோல்வி அடைஞ்சிருக்கீங்க. அந்த மாதிரி சாதாரணமாக இருக்காதீங்க, அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள். கண்டிப்பாக தெய்வ வழிபாடு அதே நேரத்தில் மருத்துவம் செய்வதன் மூலமாக குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்குது. மொத்தத்தில் கொஞ்சம் செலவுகள் இந்த வருஷம் வரும். உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் எல்லா கும்பராசிகளுக்கும் சிறப்பாக இருக்குது. வேலை மாற்றம், வேலையில் நல்ல பதவி உயர்வு, பட்டம், பதவி, தொழிலில் முன்னேற்றம், லாபம் எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக இருக்குது. அதனால் அதற்கான முயற்சிகளை கும்பராசி என்பவர்கள் செய்யலாம். அதே போல் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வருஷத்தில் என்னென்ன மாதங்கள் நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வருஷத்தில் வைகாசி மாதம், அதாவது மே 15லேருந்து ஜூன் 15 வரைக்கும்
உங்களுக்கு சிறப்பான மாதம். ஆவணி மாதத்தில் நிறைய சுப நிகழ்ச்சிகள், பண வரவுகள் வரும். அதே போல் இந்த வருஷம் கார்த்திகை மாதத்திலும் நல்ல சிறப்பான ஒரு மாதமாக இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அதே போல் இந்த வருஷத்தில் எந்தெந்த நட்சத்திரத்தில், அதாவது ஒரு மாதத்தில் எந்தெந்த நட்சத்திரத்தில் கேலண்டரில் போட்டிருப்பாங்க அதை சொல்கிறேன். அன்றைக்கி உங்களுக்கு பண வரவுகள் கண்டிப்பாக வரும். அதே நேரத்தில் முக்கியமான முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கான நாளாகவும் அந்த நாள் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதத்தில் இந்த வருஷத்தில் நீங்கள் ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திர நாட்கள் நோட் பண்ணி வச்சுக்கிங்க கேலண்டரில். அதே போல் மகம் நட்சத்திரம், பூர நட்சத்திரத்தை நோட் பண்ணி வச்சுக்கிங்க. அதே போல் விசாகம், அனுஷம், கேட்டை நட்சத்திரம் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரத்தை கேலண்டரில் நோட் பண்ணி வைங்க. கண்டிப்பாக இந்த நாளில் உங்களுக்கு பண வரவுகள் கண்டிப்பாக வந்தே தீரும். அந்த நாளில் உங்களுடைய முயற்சிகளை செய்யலாம். புதிய முயற்சிகள் கைகூடக்கூடிய நாளாக இருக்குது. அந்த நாளில் நீங்கள் செய்வது சிறப்பு. உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து. வணக்கம், நான் உங்கள் முத்துக்குமாரி. இந்த வீடியோவில் நாம் கும்ப ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்க, இப்போ குரு எப்படி இருக்குது? குரு பயிற்சி கும்பராசிக்கு ஆல்ரெடி ஜென்மசனின்னு எல்லாரும் பயமுறுத்திட்டு இருக்காங்க. இப்போ குரு வேற பயிற்சி ஆறாரு, என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற டவுட்ஸ் இப்போ நிறைய ஃபிங்கர்ஸ் கிராஸ்டாக வந்து குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது கும்பவும் கடவும் தான். ஏன்னா ஆஸ்ட்ராலஜிஸ் வந்து கொடுத்துருக்க ஹைப் அவ்வளவு, அந்தளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு கட்டத்திலையும் இருக்கிற மாதிரி தான் சனி வந்து ஜென்மத்தில் இருக்கிறாரு. ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. ஆனால் அதை எப்படி கடந்து போகணுங்கிறது நமக்கு தெரியும் பட்சத்தில் அது ஒரு பெரிய மேட்ரே இல்லை. இந்த குரு பயிற்சி வந்து 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு மைக்ரேட் ஆகிருக்கிறாரு. இப்போது மைக்ரேட் ஆக போகிறாரு மே மாதம். குரு 3ஆம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம். பொதுவாக குரு 3ஆம் இடத்துல இருக்கும்போது மனசு வரைக்கும் நினைப்போம், ஒரு 10-20 நாள் நினைப்போம். அந்த ஒரு 10 நாளைக்குள்ளே செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறத 20 நாள் ஆனாலும் செய்ய முடியாது, 30 நாள் ஆனாலும் செய்ய முடியாது. இளைய சகோதர ஸ்தானம்ங்கிறது 3ஆம் இடம். அப்போது உங்களோட யங்கர் சிப்ளிங்கை பற்றின ஒரு வருத்தம், ஒரு மனக்கலக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். அந்த என்ன முயற்சி எடுத்தாலும், அதாவது இப்போ ஒரு வேலை செய்யணுன்னா அதை 10 வேலையாக செய்ய வைக்கும். ஒரு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கேன், அந்த ஆஃபீஸ் கிட்டே போகும்போது தான் யோசிக்கேன், இன்னொரு பேப்பரை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன்னு திரும்ப கிளம்பி நான் போனேன். இந்த மாதிரி சின்ன இன்சிடென்ட்ஸ் நிறைய நடந்து ஃபிசிக்கலாகவும் எமோஷ்னலாகவும் உங்களை ரொம்ப சோர்வாக்கியிருக்கும். முதல்ல என்னடா இது லைஃப் வச்ச எரிச்சலாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சுருப்பாரு குரு. அந்த 3ஆம் இடம்ங்கிறது அதுதான். ஸோ முதல்ல தைரியம் குறைஞ்சிருக்கும். ரொம்ப தைரியமாக தெளிவாக இருந்தேனே, எனக்கே இப்படி ஒரு மனக்கலக்கமும் பயத்தையும் கொடுத்துட்டாரியா அந்த குரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த குரு வந்து 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. 3ஆம் இடத்துல இருக்கிறத விட 4க்கு குரு போகிறது நல்ல விஷயந்தான். ஏன்னா இருக்கிற இடத்த பொதுவாக கெடுப்பார். ஸோ அந்த 3ஆம் இடத்துல வந்து நிறைய ஒரு முக்கியமான விஷயங்கள் வந்து உள்ளே மாட்டியிருக்கு. ஸோ நீங்கள் ஈவன் சும்மா பேசினாலே அது ஒரு சண்டையை வந்து விட்டுரும். அதே மாதிரி ஜென்ம சனியோட பார்வையில் அந்த குரு போய் 3ஆம் இடத்துல இருந்திருக்காரு. இப்போ 4ஆம் இடத்துக்கு வரும்போது குரு வந்து முழுக்க சுபத்துவமாக போகிறாரு. சனியோட பார்வையோ ராகுவோட சேர்க்கையோ இப்போ அந்த குருவுக்கு கிடையாது. 3ல் குரு இருக்கும்போது ராகுவோடையும் சேர்ந்துருந்தார், சனியோட பார்வையும் இருந்தது. ஸோ நான் சொன்ன எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு கொஞ்சம் தூக்கலாகவே இருந்தது. தைரியமே வரல. என் மேலே நியாயம் இருக்குது, ஆனால் அதை நான் வெளியில் கேட்க எனக்கு எந்த தைரியமும் வரமாட்டேங்குது. அதுக்கு எந்த சூழ்நிலையும் எனக்கு ஃபேவரும் பண்ணல. இதுதான் இவ்வளோ நாள் நிலமை. அந்த திருடனுக்கு தேள் கொட்டும்போது வாயை பொத்திட்டு கத்தவும் முடியாமல் இருப்பான் இல்லையா? நம்ம திருடனே கிடையாது, நம்ம நல்லவங்க தான், ஆனால் நம்மளும் அப்படி வாயை பொத்திட்டு இருந்தோம். இதுதான் இவ்வளோ நாள் நிலமை. சரி, இனிமேல் 4ஆம் இடத்துக்கு தான் குரு போயிட்டாரா, இனிமேல் இதுக்கு அதை பற்றி பேசிட்டு எப்படி இருக்க போகுது குரு? ஸோ 4ஆம் இடத்துக்கு குரு போயிட்டார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அம்மா வழி சொந்தங்கள் மூலமாக நல்ல லாபம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. லாபம்ங்கிறது பணம் மட்டும் இல்லைங்க, ஒரு அந்யோன்யம், ஒரு இணக்கம், ஒரு பாசம், ஒரு நமக்குன்னு 4 பேர் இருக்காங்கப்பா அப்படிங்கிற ஒரு நிம்மதி, இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குரு கொடுத்துருவாரு. அதே மாதிரி 4க்கு குரு வரும்போது இன்னொன்று என்ன தெரியுமா, என்ன கல் மனசாக இருந்தாலும் கரையும். ரொம்ப நாங்கள் ஸ்டப்பனாக ஸ்டோன் ஹார்ட்டடாக தான் இருப்பேன், பெருசாக எதுக்குலாம் கலங்க மாட்டேனாலும் எமோஷ்னல் ஆகிடுவார் குரு 4க்கு வரவும். அதே மாதிரி ஒரு தாய் உணர்வை வந்து கொடுத்துருவார். யாராவது ஒருத்தர் சாப்பிட்றாங்கன்னா உனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த 4ல் குரு வரும்போது. நம்ம வீட்டுக்கு சாப்பிட வராங்க, சரி சும்மா நமக்கு தெரிஞ்சதை செஞ்சு கொடுப்போம்னு இல்லாமல் அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு செஞ்சு கொடுப்போம். இந்த அளவுக்கு மனசை வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக பக்குவப்படுத்தக்கூடிய கிரகம் தான் குரு. மனசு ரொம்ப லேசாக இருக்கும், நிம்மதியாக இருப்பீங்க, நல்ல எண்ணங்கள் மனசில் வரும், நல்லவங்களோட சேர்க்கை கிடைக்கும். இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, இதெல்லாம் விட நல்லது என்ன தெரியுமா, கெட்டவங்க கிட்ட நெருங்க முடியாது. நல்ல எண்ணமும் நல்ல புத்தியும் நல்ல மனசும் உள்ளவங்க நம்ம வாழ்க்கையில் இருந்தால் தான் நம்ம ஒரு கொடுத்து வச்ச பிறவி. பணங்காசு மட்டும் அதை நிர்ணயிக்காது. அப்போது யாருக்கெல்லாம் நல்ல புத்தியும் நல்ல சிந்தனையும் இல்லையோ அவங்களுக்கும் உங்களுக்கும் சண்டை வந்துடும். இது நல்ல விஷயம்தான். அவங்க உங்கள் லைஃப்பில் இருக்க மாட்டாங்க, தெரிச்சு ஓடிடுவாங்க.
ஸோ இது ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி படிக்கிறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா படிப்பில் சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும் பட்சத்தில் 4ல் இருக்க குரு என்ன பண்ணுவாருன்னா, தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வேறு அது ராகு கொடுப்பாரு. தேவையில்லை டிஸ்ட்ராக்ஷன்ஸ், வீட்டில் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் அம்மாவை பார்த்துக்கிட்டேன், என்னால் படிக்க முடியல, இல்லை நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறேன், ஹஸ்பண்டுக்கு வந்து வேலை நிறையா இருக்குது, குழந்தைய நான் பார்த்துக்க வேண்டியது இருக்குது, படிக்க முடியல, இந்த மாதிரி சூழ்நிலையை கொஞ்சம் குரு கொடுப்பாரு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டைம் கிடைக்கும்போது நல்லா படிச்சுக்கோங்க. இல்லை ஏர்லி மார்னிங் ஹேபிட்ஸ் வச்சுக்கோங்க. அப்போ உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் நிரந்தரமாக ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. வீடு வாகனம் சொத்து மூலமாக லாபம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது. லக்ஸுரி, அதாவது ரொம்ப ஒரு சொஃபஸ்டிகேஷன் அப்படிங்கிறதெல்லாம் அனுபவிக்க முடியும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, குரு வந்து இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலனை ஸ்ட்ராங்காக கொடுப்பாரு. ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரொம்ப அதிகமாக உள்ள கிரகம் வந்து குரு. இதை தான் சயின்ஸ் சொல்லுது. அதை தான் ஜோதிடமும் பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும்னு சொல்லுச்சு. ஸோ அப்போ அந்த குருவுடைய பார்வை பலன்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்டை வந்து கொடுக்க போகுது. ஸோ குருவோட பார்வை வந்து எங்கெங்கெல்லாம் விழுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய 8ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் விழுது. ஸோ 8ஆம் இடத்துல குரு பார்வை விழும்போது அபரிவிதமான ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதாவது ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்கோம், ரொம்ப நாள் ஆகுது அது நடக்கவே மாட்டேங்குதுன்னா இப்போ கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி ஈவன் லாட்ரி லக்கு கூட சில பேருக்கு இருக்குது. அதுக்காக அதில் போய் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காதீங்க. பட் எதிர்பாராத அதிர்ஷ்டம், லாட்ரி லக்கு, ஒரு இடம் நாங்கள் சீட்டு போட்டு ஒரு இடம் வாங்க போகிறோம், அங்கே குழுக்கள் முறையில் ஒருத்தர் பேர் எடுத்தாங்க, அது ஏன் பேர் அப்படிலாம் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அதிர்ஷ்டம் வந்து கதவை தட்டும். எங்கேயோ போகிறோம், ஒரு டூரு போகிறதுக்கு ஒரு பேக்கேஜ் கிடச்சிது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி நீங்கள் ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா அதில் நல்ல லாபம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா குரு 4ல் உட்காந்து 8 பார்க்குறாரு இல்லையா, 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. ஸோ 8ஆம் இடம்ங்கிறது தொலைதூர பிரயாணம் மூலமாக வெற்றி அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்குது. ரொம்ப தூரம் நடக்கணும், யார் போகிறது, அவங்ககிட்ட போய் யார் பேசுகிறது, அங்கே போய் யார் சாமி கும்பிட்றது, கோயில் ரொம்ப தள்ளிலாம் இருக்குது, இப்படிலாம் யோசிக்காதீங்க. கோயில் தூரமாக இருந்தாலும் நீங்கள் தூரமாக போய் ஒரு தெய்வத்தை வழிபட்டாலோ, தூரமாக போய் ஒருத்தட்ட உதவி கேட்டாலோ அது கண்டிப்பாக நடக்கும். ஸோ இதெல்லாம் எதுக்கு இப்போது டக்குன்னு உங்களுக்கு ரிலவெண்ட்டாக இருக்காது. பட் இந்த வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்பப்போ கூட கேட்டுக்கோங்க. அந்த சூழ்நிலை வரும்போது நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை பெனிஃபிட் பண்ணும். சரி, ஓகே. இப்போ 8ஆம் இடத்துல வந்து நீங்கள் இதை சொல்கிறீங்க, 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, எப்படி இருக்க போகுது? சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்க போது. நிறைய பேர் சொந்தமாக தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க. தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய பிராப்தம் அப்படிங்கிறது இருக்குது. தொழிலுக்காக வாங்கின கடனை நீங்கள் திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுடைய பெயர் அப்படிங்கிறது 4 பேருக்கு தெரிய வரும். இன்னார் இந்த பிஸ்னஸ் பண்ணுறாரு, இப்படி நல்லா போகுது. உங்கள்கிட்ட நிறைய பேர் உதவி கேட்டு வருவாங்க. அதே மாதிரி டெம்ப்ரவரி ஹானர்ஸ்னு சொல்லுவோம். சின்ன சின்ன இடங்கள்ல உங்களை கூப்பிட்டு கௌரவிக்கிறது. என் பேச்செல்லாம் இப்போ குடும்பஸ்திரியாக இருந்தீங்கன்னா என் பேச்செல்லாம் எங்கள் வீட்டில் பெருசாக அடிப்படாது, யாரும் என்னை பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்னு சொன்ன நிலைமையெல்லாம் மாறி நம்ம சத்தமும் கேட்கும் வெளியில். ஸோ நம்ம பேசுகிறதையும் 4 பேர் காது கொடுத்து கேட்பாங்க, நம்ம சொல்கிறதும் செல்லும் 4 இடங்களில். ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் 10ஆம் இடம் கொடுக்குது. கரெக்டாக யோசிப்போம். 4ஆம் இடம் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா யோசிப்போம். 10ஆம் இடமும் இருக்குது, அப்போ நம்ம பேசுகிறதையும் 4 பேர் கேட்பாங்க. இதை விட என்ன வேணும்? அது போக சரி, இன்னொரு விஷயம் என்னென்னா, 12ஆம் இடத்துக்கு வேறு குரு பார்வை போதா, நல்லா செலவு பண்ண போகிறோம். கண்டிப்பாக செலவு இருக்குது, ஆனால் தேவையில்லாத செலவில்லை. மருத்துவ விரயம் கிடையாது. ஹெல்த் நல்லா இருக்க போது. எனக்கு 4 ட்ரெஸ் எடுத்துக்கிட்டேன், எனக்கு 4 நகை வாங்கிக்கிட்டேன், எனக்கு ஒரு ஊருக்கு போகணுன்னு ஆசை, போய்க்கிட்டேன். இதில் எந்த தப்பும் இல்லை, தாராளமாக பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது கும்பத்துக்கு வெரி பாசிட்டிவ் தான். இதில் நெகட்டிவ்னு எனக்கு பெருசாக எதுவுமே தெரியல, எதுவுமே இல்லவும் இல்லை. ஸோ அந்த ஜென்ம சனிலாம் நீங்கள் பயமுறுத்தப்பட்டீங்க இல்லையா, அதுக்கான ஆறுதல். உண்மையாலாம் நிலைமை ரொம்ப மோசமாலாம் இல்லை, நல்லா தான் இருக்கீங்க. இப்போ இந்த சனியோட செவ்வாய் சூரியன்லாம் சேர்ந்ததுனால லாஸ்ட் ஒரு 3 months நிறைய பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதை நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் மே மாதத்துக்கு மேலே ரொம்பவே நல்லா இருக்க போகிறீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் கும்பம். நன்றி, வணக்கம்.